அதிமுக பாஜக இடையே ஒப்பந்தம் மட்டுமே போடப்பட்டுள்ளது எனவும் அதன் பெயர் கூட்டணி அல்ல என்றும் விசிக தலைவர் திருமாவளவன் விமர்சித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூரில் கட்சி நிர்வாகி ஒருவரின் இல்ல திருமண விழாவில் திருமாவளவன் பங்கேற்றார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அமித்ஷாவின் அருகில் ஏதும் பேசாமல் அமைதியாக இருந்த இபிஎஸ் தற்போது கூட்டணி ஆட்சி மட்டுமே, ஆட்சியில் கூட்டணி இல்லை என்று தெரிவிப்பதாக விமர்சித்தார். இந்நிலையில் அதிமுக பாஜக இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் மட்டுமே போடப்பட்டுள்ளது எனவும் அதன் பெயர் கூட்டணி அல்ல என்று கூறிய திருமாவளவன், இந்த கூட்டணி திமுக கூட்டணியை வீழ்த்துவோம் என கூறுவது தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்கான யுக்தி எனவும் கூறியுள்ளார். திமுக கூட்டணியை வீழ்த்தப் போகிறோம் என்பதெல்லாம் அவர்களின் தொண்டர்களை ஊக்கப்படுத்துவதற்காக சொல்லுகிற ஒரு உத்தியாக தெரிகிறது. அமித்ஷா அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை அருகே அமர வைத்துக் கொண்டு கூட்டணியை பற்றியும் கூட்டணி ஆட்சியை பற்றியும் பேசினார். அப்போது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதுவுமே பேசவில்லை, மறுத்தும் சொல்லவில்லை. சில நாட்களுக்கு பிறகு இப்படி அவர் சொல்லுகிறார். ஆகவே அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையிலே கூட இன்னும் ஒரு புரிந்துணர்வு ஏற்பட்டதாக தெரியவில்லை. இவர்களே கூட்டணியாக தொடர்வார்களா என்பதே கேள்விக்குறியாக இருக்கிறது. ஏனென்றால் பாஜக கூட்டணி ஆட்சி என்கிறது. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணி ஆட்சியை பற்றி நாங்கள் பேசவில்லை என்கிறார். எனவே அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையிலே கூட இன்னும் கூட்டணி அமைந்ததாக, உறுதிப்பட்டதாக நாம் எடுத்துக்கொள்ள முடியாது.